இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டே 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி ரவீந்திர ஜடேஜா அண்ட் சுப்மன் கில் இவங்களோட அட்டாக்கிங் பேட்டிங் சும்மா வேறு லெவலாக இருந்தது. ரவீந்திர ஜடேஜா 89 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் ப்ளஸ் சுப்மன் கில் வந்து நிறுத்தவே இல்லைங்க. அவரோட பேட்டிங் அப்படி சீராக போயிட்டே இருந்தது. 269 ரன்னுங்க, 300 ரன் அடிப்பார்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். 269 ரன்னுக்கு தனது விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணார். ப்ளஸ் அதுக்கப்புறம் அவருக்கு பக்கபலம் அந்த வாசியும் பார்த்தீங்கன்னா 42 ரன் விக்கெட்டை விட்டாலும் ப்ளஸ் இந்தியா இன்றைக்கி ஒரு வலுவான பொசிஷனில் வந்து உக்காந்துருக்காங்க. 587 ரன்னு சும்மா வேறு லெவலில் சும்மா மாசு காட்டியிருக்காங்க இந்திய அணி இங்கிலாந்தில் போய். அது மட்டும் இல்லாமங்க அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஆகாஷ் தீப் இருந்தார். ஓவரில் 12 ரன் கொடுத்தாலும் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 விக்கெட்டை மெயினான 2 விக்கெட்டை தொக்கா தூக்குனார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 3 விக்கெட் இழந்து 77 ரன் தடுமாறிட்டு இருக்காங்க. இந்தியா இப்படியே போனால் வெற்றிங்கிறது உறுதி கம்பல்சரிங்க.